மினிஸ்டர் மூலமாக ஆசிரமத்துக்கு சாமுண்டீஸ்வரி வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆசிரமம் தொடங்குற பணி விறுவிறுப்பாக நடந்துக்கிட்டு இருக்க. அங்கே கார்த்தியும் மயிலும் வேலையெல்லாம் நிறைவடைஞ்சிட்டான்னு பார்க்க அங்கே வராங்க. அங்கே உள்ளவங்க கிட்ட கார்த்தி எல்லா வேலையும் முடிஞ்சிட்டான்னு கேட்க, இன்னும் சின்ன சின்ன வேலை இருக்குது, 2 நாளில் முடிஞ்சிடும்னு அவர் சொல்கிறாரு. உடனே மயில், ஆசிரமம் திறப்பு விழாவுக்கு யாரெல்லாம் அழைச்சிருக்கீங்கன்னு கேட்க, மினிஸ்டர் வருவாங்க, அப்புறம் கம்பெனியில் உள்ளவங்க கொஞ்சம் பேரை கூப்பிட்ருக்கேன், அப்புறம் நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களையும் கூப்பிட்டுருக்கேன். நாம் அந்த சிவனாண்டியையும் முத்துவளையும் கூப்பிடுவோமான்னு மயில் கேட்க, பொறாமையில் வெந்து சாகட்டோன்னு மயில் சொல்ல, கார்த்தியும் அப்படியா சரி கூப்பிடலாம்னு சொல்லிட்டு சிவனாண்டி வீட்டுக்கு கார்த்தியும் மயிலும் வர, சிவனாண்டி இங்கே எதுக்கு வந்தீங்கன்னு கேட்க, மயிலும் உங்களை ஃபங்க்ஷனுக்கு அழைக்க வந்திருக்கோன்னு சொல்லி கிண்டல் பண்ணுறாங்க. என்னெல்லாம் கூப்பிட மாட்டீங்களே, எப்படி கூப்பிடுறீங்கன்னு கேட்கும்போது மயிலும் ஆசிரமத்துக்கு திருஷ்டி பொம்மை வாங்கலை, நீ வந்தால் திருஷ்டியெல்லாம் மறைஞ்சிரும்னு மயிலும் சொல்லிக்கிட்டே மயிலும் கார்த்தியும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அவங்க 2 பேரும் கிளம்பின உடனே சந்திராவுக்கு அந்த சிவனண்டி ஃபோன் பண்ணி இங்கே அந்த கார்த்தியும் மயிலும் வந்தாங்கன்னு சொல்ல, சந்திராகலாவும் அவங்க எதுக்கு வந்தாங்கன்னு கேட்க, சிவனாண்டியும் ஆசிரம திறப்பு விழாவுக்கு அழைச்சிட்டு நக்கல் பண்ணிட்டு போகிறாங்க. எனக்கு கோபமாக வருதுன்னு சிவனாண்டி சொல்ல, அதுக்கு சந்திரகலா கோபப்படாதீங்க, எங்கள் அக்காவே அந்த ஃபங்க்ஷனுக்கு வரப்போகிறதில்ல, அப்புறம் எதுக்கு உங்களை கூப்பிடுறானுங்க தெரியலையேன்னு சந்திரா சொல்கிறா. இன்னொரு பக்கம் ரேவதியும் சாமுண்டீஸ்வரியும் கோயிலுக்கு சாமி கும்பிட வராங்க. வந்துக்கிட்டு இருக்கும்போது மினிஸ்டரோட காரில் சாமுண்டீஸ்வரியோட கார் மோதிடுது. உடனே 2 பேரும் இறங்கி வந்து உனக்கு கண்ணு தெரியலையான்னு கேட்க, இன்னொரு டிரைவரும் கண்ணு தெரியலையான்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்க, சாமுண்டீஸ்வரியும் மினிஸ்டரும் கார்லேருந்து இறங்கி வெளியே வராங்க. வெளியே வந்த உடனே மினிஸ்டரும் சாமுண்டீஸ்வரியும் சந்திச்சு நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு சாமுண்டீஸ்வரி கேட்க, நான் நல்லா இருக்கேன்னு சாமுண்டீஸ்வரியும் நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே ரேவதி கார்லேருந்து கீழே இறங்கி வரா. உடனே மினிஸ்டர் இது உன் பொண்ணான்னு கேட்க, சாமுண்டீஸ்வரியும் இது என் பொண்ணு தான்னு சொல்லி 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கார் மோதியதில் சாமுண்டீஸ்வரியோட வண்டி ஸ்டார்ட் ஆகலை. உடனே மினிஸ்டர் சாரி சாமுண்டீஸ்வரி தெரியாமல் இடிச்சிட்டோம்னு சொல்ல, பரவாயில்லை மேடம் நீங்கள் கிளம்புங்கன்னு சாமுண்டீஸ்வரி சொல்ல, நீங்கள் எங்கே போகணும்னு சொல்ல, அங்கே ட்ராப் பண்ணிடுறோம்னு மினிஸ்டர் சொல்கிறாரு. சாமுண்டீஸ்வரியும் நாங்கள் கோயிலுக்கு போகிறோம், ஆட்டோவில் போயிடுறோம் மேடம் நீங்கள் போங்கன்னு சொல்லிடுறாங்க. உடனே அந்த மினிஸ்டரும் கோயிலுக்கு தான் நானும் போகிறேன் நீங்களும் வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. எந்த கோயிலுக்குன்னு கேட்கும்போது மாரியம்மன் கோயிலுக்குன்னு சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க. உடனே நானும் அங்கே தான் போகிறேன் நீங்களும் வாங்கன்னு சொல்லிடுறாங்க. உடனே சாமுண்டீஸ்வரியும் காரில் ஏறி போகிறதுக்கு உட்காந்துடுறாங்க. காரில் ஏறுறதுக்கு முன்னாடி சாமுண்டீஸ்வரி டிரைவர் வண்டியை சரி பண்ணிவிட்டு வீட்டுக்கு கொண்டு வந்துருங்கன்னு சொல்லிட்டு மினிஸ்டர் காரில் சாமுண்டீஸ்வரியும் ரேவதியும் ஏறி கோயிலுக்கு போகிறாங்க. அங்கே சாமி கும்பிட்டுட்டு தரிசனம் முடிஞ்ச உடனே மினிஸ்டர் சாமுண்டீஸ்வரிக்கிட்ட கொஞ்ச நேரம் உட்காருங்க பேசிட்டு போகலாம்னு சொல்ல, 3 பேரும் உட்காந்து பேசுகிறாங்க. அப்போ பேச்சு வாக்கில் கார்த்திங்கிற ஒரு பையன் அவன் அம்மாவோட நினைவாக ஆசிரமம் கட்டுறானவே உனக்கு தெரியுமான்னு கேட்க, உடனே ரேவதியும் சந்தோஷத்தில் அவர் என்னோட புருஷன்தான்னு சொல்ல, மினிஸ்டரும் உன்னோட புருஷனா, அப்போ கார்த்தி சாமுண்டீஸ்வரி உன்னோட மருமகனான்னு கேட்க, வேறு வழி இல்லாமல் ஆமான்னு சொல்லிடுறா சாமுண்டீஸ்வரி. அவரை உங்களுக்கு தெரியுமான்னு ரேவதி கேட்க, மினிஸ்டரும் அவனை எனக்கு சின்ன பையனாக இருக்கும்போதே தெரியும், ஏன்னா அபிராமி என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போதே ஃப்ரெண்டாக இருந்தோம். அபிராமிக்கு ஆனந்த், அருண், கார்த்தின்னு 3 பசங்க கிடைச்சது அபிராமிக்கு மிகப்பெரிய சொத்து. ஆனால் அபிராமிக்கு அவங்க கூட வாழ கொடுத்து வைக்கலன்னு மினிஸ்டர் சொல்ல, உடனே ரேவதியும் கண் கலங்குறா. கார்த்தியை பையனாக அடைஞ்சது அபிராமி செஞ்ச புண்ணியம்னு. கார்த்தி கூட குட்டியாக இருக்கும்போதே அவன் நல்ல பிஸ்னஸில் புலி, அவனை மிஞ்ச ஆளே இருக்காதுன்னு பாராட்ட ரேவதி ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கா. ஆனால் சாமுண்டீஸ்வரிக்கு அவங்க குடும்பத்தை பற்றி புகழ்ந்து பேசுறது பிடிக்கவே இல்லை. ஆனாலும் வேறு வழி இல்லாமல் பொய் சிரிப்பு சிரிக்கிறா. நீங்களும் புண்ணியம் பண்ணியிருக்கீங்க இல்லையா, பின்ன கார்த்தி உனக்கு கணவராகவும் சாமுண்டீஸ்வரிக்கு மருமகனாகவும் கிடைச்சது பெரிய பாக்கியம்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மினிஸ்டர் சாமுண்டீஸ்வரி கிட்ட வெள்ளிக்கிழமை கார்த்தி தொடங்குற ஆசிரமத்துக்கு நீங்கள் வருவீங்கன்னு கேட்க, ரேவதியும் எங்கள் அம்மா வருவாங்க, அவங்க மருமகன் ஃபங்க்ஷனுக்கு வராமல் இருப்பாங்களான்னு ரேவதி சொல்ல, சாமுண்டீஸ்வரி ரேவதியும் மறைக்கிறா. மினிஸ்டரோட டிரைவரும் அம்மா நேரமாச்சு நம்ம கிளம்பலாமான்னு கேட்க, மினிஸ்டரும் சாமுண்டீஸ்வரிக்கிட்ட கிளம்புறேன் ஃபங்க்ஷனில் நம்ம சந்திக்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் ஆட்டோவில் ஏறி சாமுண்டீஸ்வரியும் ரேவதியும் வீட்டுக்கு வராங்க. வழியில் வரும்போது ரேவதி கிட்ட சாமுண்டீஸ்வரி ஃபங்க்ஷனுக்கு நான் வரேன்னு எதுக்கு சொன்னேன்னு கேட்க, அம்மா உங்களுக்கு உங்கள் மருமகன் பிடிக்காமல் இருக்கலாம், ஆனால் அது வீட்டுக்குள்ளே நடக்கிற பிரச்சனை, ஆனால் வெளி உலகத்துக்கு அவர் உங்கள் மருமகன் தானே, மருமகன் ஃபங்க்ஷனுக்கு மாமியார் வரலைன்னா மினிஸ்டர் என்ன நினைப்பாங்கன்னு ரேவதி சொல்ல, சாமுண்டீஸ்வரி அமைதியாக இருக்கா. அப்புறம் வீடு வந்த உடனே ஹாலில் சந்திரா நிற்கிறா. சந்திரா உடனே என்னக்கா கோயிலுக்கு போயிட்டு வரீங்களான்னு கேட்க, ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி சந்திரா கிட்ட நாளைக்கு காலையில் ரெடியாக இருன்னு சொல்ல, சந்திரா எங்கக்கா போகிறோன்னு கேட்க, அந்த ஆசிரம திறப்பு விழா ஃபங்க்ஷனுக்கு தான் சொல்ல, சந்திராவுக்கு அதிர்ச்சியாக இருக்குது. என்னக்கா அந்த டிரைவர் பைக்கிட்ட என்னால் வர முடியாதுன்னு நீ சொன்ன, ஆனால் இப்போ போகணும்னு சொல்கிற, என்னக்கா நீ மாற்றி பேசுகிறேன்னு கேட்க, நான் மாற்றி பேசலை, சாமுண்டீஸ்வரியும்
கோயிலில் மினிஸ்டர் என்ன பார்த்தாங்கன்னு சொல்கிறா சந்திரா கிட்ட. அவங்கள அந்த கார்த்தி ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணியிருக்கான். நானும் வரணும்னு மினிஸ்டர் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, வீட்டுக்குள்ளே உள்ள பிரச்சனை வெளியே தெரியக்கூடாது. நாளை பின்ன மினிஸ்டர் முகத்தில் முழிக்க போகிறோம். உங்கள் மருமகன் ஃபங்க்ஷனுக்கு கூட நீங்கள் வரலையான்னு கேட்டால் முகத்தை எங்கே கொண்டு நாளைக்கு காலையில் ரெடி ஆயிரு சந்திரா, ஃபங்க்ஷனுக்கு எல்லாரும் குடும்பத்தோடு போகணும்னு சந்திரா கிட்ட சாமுண்டீஸ்வரி சொல்லிட்டு போயிடுறா. சந்திரகலா, என்னடா இது ட்விஸ்ட்டு, அக்கா வரமாட்டான்னு அந்த கார்த்திகிட்ட நான் சேலஞ்ச் பண்ணேன், நான் தோற்றுருவேன் போலையே. தோத்துட்டா அந்த கார்த்தி அவங்க அம்மா ஆசிரமத்தில் தினமும் பெருக்கி தண்ணி தெளிக்க சொல்லுவானே, என்ன பண்ணுறதுன்னு சந்திரா அவங்க அம்மாவோட ஆசிரமத்தில் தொடப்பத்தை வச்சு பெருக்கி தண்ணி தெளிக்கிற மாதிரி நினச்சி பார்க்குறா. அதில் மயில், கார்த்தி, ரோஹிணி, ராஜராஜர் எல்லாரும் சிரிக்கிறாங்க. அது சந்திராவுக்கு அவமானமாக இருக்குது. உடனே ரேவதி சந்திரா கிட்ட வந்து, என்ன சித்தி பெருக்கிற மாதிரி நினச்சி பார்க்கிங்களா? நினச்சி பார்க்கவே இவ்வளவு சிரிப்பாக வருது. நிஜத்தில் நடந்தா அதை விட ஜாலியாக இருக்கும்னு சொல்ல, சந்திரா என்ன ரேவதி கிண்டலா பண்ணுறேன்னு கேட்க, இல்லை சித்தின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு அங்கேருந்து ரேவதி கிளம்பிடுறா. காலையில் பொழுது விடியுது. விடிஞ்ச உடனே கார்த்தி, ரேவதி, ராஜராஜர், மயில், ரோகிணி எல்லாரும் ரெடி ஆயிடுறாங்க. ரெடியான உடனே ராஜராஜர் வாங்க எல்லாரும் போகலாம்னு சொல்ல, ரேவதி இருங்கப்பா, மெயினான ஆள் வர வேண்டாமா? யாருமான்னு ராஜராஜர் ரேவதி கிட்ட கேட்க, ரேவதியும் அம்மாவும் சித்தியும் தான் அப்பான்னு சொன்ன உடனே ராஜராஜர் எனக்கு நெஞ்சு வலிக்குது, என்ன உங்கள் அம்மா வரலையான்னு கேட்க, மயிலும் இது நிஜமா இல்லை கனவான்னு கையை கிள்ளி பார்த்துட்டு இது நிஜம்தான்னு சொல்லிட்டு இருக்கும்போது மேலேருந்து சந்திராவும் சாமுண்டீஸ்வரியும் புது சேலையெல்லாம் உடுத்துட்டு கெத்தாக நடந்து வராங்க. வந்த உடனே கிண்டலா, ராஜராஜர் எங்கே கிளம்புற சாமுண்டீஸ்வரின்னு கேட்க, அதுக்கு சாமுண்டீஸ்வரியும் ஆசிரம திறப்பு விழாவுக்கு தான்னு சொல்ல, அதுக்கு நீ வரமாட்டேன்னு சொன்னியே, இப்போ என்ன கிளம்பியிருக்கேன்னு கேட்க, நான் ஒன்றும் இவனுக்காண்டி வரல, மினிஸ்டர் இந்த ஃபங்க்ஷனுக்கு வராங்களாம், என்னை கண்டிப்பாக வரணும்னு சொன்னாங்க, அதனால தான் வரேன்னு சொல்லிட்டு வேகமாக சாமுண்டீஸ்வரி காரில் ஏறிடுறா. அதுக்கப்புறம் மயில், என்ன சின்னத்தை கூட்டி பெருக்க ரெடியாக இருக்கீங்களான்னு கேட்க, உங்களுக்கு வாய் அதிகம்னு சொல்லிட்டு சந்திராவும் காரில் ஏறிடுறா. அதுக்கப்புறம் கார்த்தி எல்லார்கிட்டையும் அத்தை எப்படியும் வர சம்மதிச்சிட்டாங்கன்னு சொல்லி ராஜராஜர்கிட்ட சொல்ல, ராஜராஜரும் அவள் எனக்கு வருவான்னு முன்னாடியே தெரியும், ஏன்னா உன் ஃபங்க்ஷனுக்கு உங்கள் அம்மா கண்டிப்பாக அவளை வர வச்சிருவாங்க, அதாவது சாமியாக இருந்து வர வச்சிருவாங்கன்னு நான் நினச்சேன், அதே மாதிரி வர வச்சுட்டாங்க, அவள் வந்து கண்டிப்பாக வந்து தான் ஆகணும், ஏன்னா உன்னோட மாமியார், அதே மாதிரி கடவுள் அவளை வர வச்சிட்டாரு, அதுபோல் கார்த்தி உங்களுக்கும் நல்ல மனசு, அதனால தான் நீங்கள் இந்த ஃபங்க்ஷனை தொடங்குறீங்க, உங்கள் அம்மா பேர்லையும் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ராஜராஜர் சொல்கிறார்.